குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இறைவனுக்கு படையல் எப்படி போடவே, அதாவது நாம் நெய்வேத்தியம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு இது. நாம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் முடிந்தவரை இலையில் வைப்பது மிக மிக சிறந்தது. நீங்கள் முடியும் பொழுது வைங்க, இல்லாத போது நீங்கள் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க, ஆனால் அதுக்குன்னு நம்ம சாமி தட்டுன்னே ஒன்று வச்சுருப்போம். அதனால் நீங்கள் முடிந்த பொழுது இறைவனுக்கு இலையில் நாம் எப்போ முடியுதோ அப்போ, மாதத்தில் ஒரு தடவையோ வருஷத்தில் ஒரு தடவையோ 6 மாதம், இலையில் நாம் நிவேதனம் வைப்பது மிக மிக சிறந்தது என்பது ஒரு இது முக்கியமான ஒரு கருத்து. பெரிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாம் நம்மளும் முடியும் பொழுது இலையில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அதனால் இன்றைக்கு நாம் என்ன இறைவனுக்கு படையல், இன்றைக்கி நான் ஊர்லேருந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு நைட்டு வரும்பொழுதே 10. இப்போ நான் நைட்டு தண்ணி வேறு வந்துருச்சு, மணி 12. நான் இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன். அவ்வளோ உடம்பு முடியல. தண்ணி பிடிச்சிட்டு அது அரைகுறையாக தான் பிடிச்சேன், முழுசாக பிடிக்கல. அதனால் இதை சரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயாரோட சமேதராக இருக்கிறார். மகாலட்சுமி தாயார். நேற்று நாம் மகாலட்சுமி தாயார் வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் இல்லைங்களா? அதில் சுவாமிக்கு நான் பூஜைலாம் உள்ளே பண்ணிவிட்டு அதை எடுக்க முடியல என்னால். அது பண்ணிவிட்டு அது அங்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சுவாமியை நான் இதை வச்சு வீடியோ எடுக்கிறேன். 2 இலை வாங்கிட்டு வந்தேன், அதில் ஒரு இலை இதாக இருக்கு. ஆகையினால் வாழை இலையில் நாம் நிவேதனம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்றாகும். லக்ஷ்மி குபேர பூஜை தொடர்ந்து செய்யுங்க. நம்மளோட கஷ்டங்கள், கடன்கள், வீட்டில் செல்வம் கொலைக்கும், குபேர சம்பத்துக்கள் வரும். நவதானியங்கள் வச்சுட்டு தான் அந்த குபேரரே இருப்பார். அதாவது மகாலட்சுமி தாயார் நமக்கு எல்லா செல்வங்களும், பால் பழங்கள், மளிகை ஜாமானத்திலேருந்து எல்லா செல்வங்களையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். உழைப்பே உயர்வு. உழைக்கணும். நாம் உழைக்காமல் எப்படி நம்ம செல்வம் வரும்? சும்மாவே இருந்துட்டால் வருமா? நம்மளுடைய காசு பணம் நல்ல விஷயம் எடுத்துக்க நல்ல விதமாக இதாகணுங்கிறதுக்காக தான் இறைவன் வழிபாடு. இறைவன் வகுத்து கொடுத்துருக்கின்ற வழிபாட்டிலே நம்ம இப்படி தான் வாழணுங்கிறது நம்ம வாழறோம். அதுதான் ஆன்மீகம், ஒழுக்கம், நம்ம கல்வி அறிவு, வேலைக்கு போகிறது, நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே அல்லது கெட்டது எல்லாம் தெய்வத்தை சார்ந்து இருப்பது என்பது மிக ஒரு நல்ல விஷயமானது. மாதா பிதா குரு தெய்வம். நம்ம காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு ஒரு இதே இருக்குது. அதனால் பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும், நமக்கு செல்வமும் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திருநாளில், வெள்ளிக்கிழமை நாளிலே நமக்கு திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயாரோட சமேதராக மகாலட்சுமி தாயாரோட நாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஒன்று. நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ செழிப்பு நம் வீட்டில் நிகழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக வேண்டும் என்று நாம் இறைவனை மனதார நாம் வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கி நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம் 10 to 12. ஞாயிற்றுக்கிழமை 12 சாயங்காலம் 4:30 to 6. இப்போ 10 to 12 எலுமிச்சப்பழ தீபம் முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு விளக்கில் தீபம் போடுங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு போய் துர்க்கை முன்னாடி போடுங்க, இல்லாட்டினா வீட்லேயே நீங்கள் செய்யுங்க. நான் எதுவுமே அதுதான் செய்வேன். உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க, மனதார செய்யுங்க. உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்து நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் இருந்துட்டாலே போதுமானது. ஓம் மகாலட்சுமியே நமக. 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 ஓம் மகாலட்சுமியே நமக.
ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் பாலா திரிபுர சுந்தரியே நமக. ஓம் திருவேங்கடமுடையானே நமக. ஓம் பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையான் சமேதர் லக்ஷ்மி நமக. ஓம் கஜலக்ஷ்மியை நமக. ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமோ நமக. ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமக. ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமோ நமக. ஓம் அம்மா தாயே மகாலட்சுமி சரணம். பார்வதி தேவியே சரணம். பிரம்மா விஷ்ணு சிவன் அனைவருக்கும் பாத கமலங்களே சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கண்ணு அப்படியே சொக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்பெல்லாம் அப்படியே ரணமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆதியாளுக்கு அம்மா போட்டிருக்கு. குழந்தைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக பத்திரமா வைங்க. அவங்களுக்கு நீங்கள்லாம் அம்மா போட்டால் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பத்திரி அரைச்சி தடவி வாடின பிறகு 7ஆம் நாளோ 9ஆம் நாளோ தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் மறுபடியும் 3 தண்ணி ஊற்றுவோம். ஊற்றி தான் இது பண்ணுவோம். கொட்டை முத்து, வேப்பில்லை, மஞ்சள் வச்சு அரைச்சி சுவாமிக்கு பூசுவோம்.